நீ ஒரு ஆணை ஒரு பெண்ணுமா இருந்தால் கூட பெண்ணை ஆணும் ஆணை பெண்ணும் மதிக்கவே இல்லை என்ன கேட்டால். கணவன் மனைவியாக வாழ்கிற மனைவியை மதிக்காத ஆணும் கணவனை மதிக்காத பெண்ணுமா தாங்கிறா. இல்லைன்னா மிரட்டி வச்சுங்கிற. ஒரு பெண்ணை மிரட்டி வச்சுன்னு இப்போ சில பெண்கள் ஆண்களை மிரட்டி வச்சுருப்பாங்க. என்ன நடக்கலை 2 பேருக்குள்ள பரஸ்பர மரியாதை, ஒருத்தர் மதிக்கிறதுன்றது இல்லை. அது வாழ வந்துருக்குது, அது ஒரு உயிர், அதுக்கு தேவைங்க இருக்கும், அது நல்லா இருக்கணும்னு இவன் நினைக்கல, அவனும் நினைக்கல. 2 பேருமே தான். இதில் ஆண் பெரிய இது பொம்பளை இதெல்லாம் கிடையாது. கல்ச்சர்டி நீ எப்படி வாழ்ந்துக்கிறன்னா பொம்பளைன்னா கீழே கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதனால் அப்படி பார்க்குற. இனி சம்பாதிக்கிறா, அவன் நல்லா இருக்கிறா, அவள் எதிர்த்து பேசுகிறான்னா உன்னால் ஒத்துக்க முடியல, குழப்பத்தை ஏற்படுத்துகிற. இதுதான் உங்கள் பிரச்சனை. பணத்தால் பிரச்சனையா, ஒருத்தர் மதிக்காதனால பிரச்சனைனா? பணம் ஒரு பிரச்சனை சொல்கிறேன். நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவு வானம் போலே, நிலவை போல தேய்ந்து விட்டேன் நீ வளர்ந்ததாலே. அந்த அம்மாவுக்கு வேலை கட்டிச்சு, சம்பாதிக்கிறாங்க, வசதியாகிறாங்கன்னு உடனே இவர் ஏழை ஆகிட்டார். அம்மா என் மனைவி சம்பாதிக்கிற பெருமையாக சொல்லலாம்ல. நீ சம்பாதிக்கும் போது அவள் அப்படி தானே சொல்லியிருப்பா. என் மனைவி வசதியாகிறா, நல்லா சம்பாதிக்கிறா, நான் நல்லா இருக்கிறா, அவளை நான் பிக்கப் பண்ணுவேன், ட்ராப் பண்ணுவேன், எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, மற்ற வேலையை நான் செஞ்சு கொடுப்பேன், அவன் நல்லா இருக்கட்டும், நான் போக முடியல, எனக்கு திறமை இல்லை, எனக்கு புத்திசாலித்தனம் இல்லை, எனக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஏபிலிட்டி இல்லை சொல்லலாம் தானே. சொல்லுவான், சொல்கிறான், சொல்லவே மாட்டேன்றான். அப்போ மனம் என்ன பண்ணிடுதுன்னா எதையுமே தெளிவாக புரிஞ்சிக்காமல் வாழுது. என்ன பண்ணுது மனம்?